Dear students, good morning. ஸோ நாலாவது யூனிட்ல வந்து நம்ம வந்து முதல் டாபிக் சிம்மு பார்த்தோம். அடுத்து வந்து இன்டகிரேட்டட் கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். என்னென்ன செய்யலாங்க, கேடோட ஃபங்க்ஷன்ஸு, கேமோட ஃபங்க்ஷன்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து அதோட இன்டகிரேட் பண்ணுற பிஸ்னஸ் ஓரியன்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ முதல் வந்து இன்டகிரேட்டட் கேட்கம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிசைனிங் செய்யணும் அப்படின்னா அது கேட் டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். அது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்னா அது வந்து கேம் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டேஷனில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதான் வந்து இன்டகிரேட்டட் கேட் கேம். ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி ஒரு டயக்ராம்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, சிம்முன்னு நடுவில் போட்டு மேலே பிஸ்னஸ் இங்கிட்டு டிசைன் இங்கிட்டு கேம். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொடுக்குறப்போ அந்த இப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொண்டு வரோம். இந்த இதெல்லாம் வந்து கேட் ஆக்டிவிட்டிஸ். இது வந்து என்ன கேம் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த இன்டராக்டிவ் கிராஃபிக்ஸு இது வந்து மிஷின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து முடிச்சா மட்டும் தான் மிஷின்ஸுக்கு நம்ம சென்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி சிமுலேஷன்ஸ் சிமுலேஷன் பார்ப்பாங்க. நம்ம போட்ட ப்ரோக்ராம் கரெக்டான செக் பண்ணுறது இந்த சிமுலேஷன் பார்ப்பாங்க. ரைட். இப்போ வந்து கேட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாமெட்ரிக் மாடலிங், இன்ஜினியரிங் அனலைசிஸ், டிசைன் ரிவ்யூ அண்டு இன்டராக்டிவ் கிராஃபிக்ஸ். CAM activities in tool and pixel design, numerical control programming, CAPP, CP, MRP, etc. Production planning and control. சரிங்களா, இது வந்து CAM activities. ரெண்டையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது மூலமாக, டூல் டேட்டாபேஸ் மூலமாக. இந்த டூல் டேட்டாபேஸ் மூலமாக இங்கே இருக்கிற டேட்டாஸை அங்கே அனுப்பலாம், அங்கே இருக்கிற டேட்டாஸை இங்கே அனுப்பிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மிஷின்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி 1 or 2 times வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் எல்லாமே நல்லா இருக்கா இல்லையா. சரி, இப்போ வந்து கேட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஜாமெட்ரிக் மாடலிங் அப்படிம்பாங்க. ஸோ ஜாமெட்ரிக் மாடலிங் ஒன்றும் இல்லை, நம்ம 2D 3D 2 dimensional XY axis, 3D 3 dimensions XYZ axis. இல்லைங்களா, இந்த இதை பற்றி வந்து நம்ம அந்த மாடலிங் அது வந்து சாலிட் மாடலிங்கோ என்ன மாடலிங்காலும் இருக்கட்டும், நம்ம வந்து அதை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து இந்த ஜாமெட்ரிக் மாடலிங். இதில் பயன்படுத்தக்கூடிய என்டிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லைன்ஸு, ஆர்க்ஸு, சர்ஃபேஸஸ்ஸு, ஸோ பாயிண்ட்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயன்படுத்தக்கூடிய என்டிட்டிஸ். சரி, ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் அனலைசிஸ். ஜென்ரலாகவே வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அனலைசிஸ் பண்ணுறப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், டெம்பரேச்சர், அந்த நம்ம செய்யக்கூடிய ஜாப் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எது வரைக்கும் தாங்கும், லோடு வந்து எவ்வளோ வரைக்கும் தாங்கும். அதாவது சில ஜாப் வந்து எலாங்கேஷன் ஆகும், ஹீட்டு தாங்க முடியுமா, எலாங்கேஷன் ஆகும். அதெல்லாம் என்னென்ன, எவ்வளோ டெம்பரேச்சர் தாங்கும். ஸோ பாய்லர்லாம் போகிறோம் அப்படின்னா அது இதை பற்றி படிக்காமல் வந்து பாய்லரில் நம்ம ஒரு மெட்டலை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் தெரியாமல் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பிகினிங்கில் இருக்கக்கூடிய டிசைனுக்கும் இப்போ இருக்கிற டிசைனிங்க்கும் வந்து நம்ம வந்து என்ன ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டிசைனிங் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு டிசைனிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வித்தியாசங்கள் என்னென்ன அனலைஸ், என்னென்ன கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுது, இப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இந்த இன்ஜினியரிங் அனலைசிஸை வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ரிவ்யூ அண்ட் எவாலுவேஷன். இப்போ வந்து பழைய டிசைன்ஸ் இருக்குது, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இன்னொரு டிசைன்ஸ் இருக்குன்னா ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. டிசைன்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கா, தென் அதுக்கப்புறம் வந்து எவாலுவேட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டிசைனுக்கு எவ்வளோ ஆச்சு, அந்த மாதிரி டிசைனில் உள்ள பொருள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவை, எவ்வளோ மிஷின்ஸ் தேவை, எவ்வளோ லேபர்ஸு தேவை. சரிங்களா, ஸோ இப்போ இருக்கிற நம்ம தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை, எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப முன்னே இருந்த மாடலை விட நம்மளுக்கு இப்போ இருக்க இப்போ தயாரித்த மாடல் வந்து சிப் நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும். பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். இதன் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும், இன்டராக்டிவ் கிராஃபிக்ஸுக்கு போக முடியும். இல்லை அப்படின்னு நம்ம மறுபடியும் என்ன தான் பண்ணணும், நம்ம வந்து வேறு டிசைனை போட்டு ஜாமெட்ரிக் மாடலிங் போய் வேறு டிசைனை போட்டு இன்னும் அனலைசிஸ் பண்ணி அதை வந்து நம்ம இந்த எவால்வ் பண்ணிட்டே இருக்கணும். பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு டிசைன் நமக்கு கிடைக்கும். ஆப்டிமைஸ்டு டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு துல்லியமான எந்த ஒரு இழப்புகளையும் இல்லாதக்கூடிய டிசைன். சரிங்களா,
ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட் ஆக்டிவிட்டீஸ் வந்து அடுத்து வந்து நான் லாஸ்ட் ஸ்டெப் வந்து இன்ட்ராக்டிவ் கிராஃபிக்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அனிமேஷன்ஸ் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து இதில் நம்ம செஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட் ஆக்டிவிட்டீஸ் ஏற்கனவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் படிச்சிருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் அதையே எழுதினாலும் சரி, இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டேன் நானாக எழுதுவேனாலும் சரி, இல்லை புக்கில் இருக்க மாதிரி எழுதினாலும் சரி, சரிங்களா? சரி, ரைட். ஸோ இங்கே இருக்க டேட்டாஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், டூல் டேட்டா பேஸ் மூலமாக என்ன பண்ணுறோம், கேமுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? கேமில் அனுப்புகிறப்போ வந்து அது கேமில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். இங்கே இருக்க டிசைனிங் பண்ணதை வந்து இந்த கேமில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். அப்போ நான் கேமில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். மொதல் வந்து என்ன ஜாப்பு செய்கிறோமோ, என்ன டிசைனிங் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ஒரு ஜிக்கன் ஃபிக்சர் டிசைனாக முதல் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கூல்டிங் டிவைசஸ் வந்து சிலது ஸ்டாண்டர்டாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து டிசைனிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு கூல்டிங் டிவைஸை வந்து புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை. அது போல் ஜிக்கன் ஃபிக்சரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டிசைனிங் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து அந்த டூல்ஸ் எங்கெங்க மூவ் ஆகணும், நியூமெரிக்கல் கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங் ஜி கோட் எம் கோடை பயன்படுத்தி அதுக்குரிய ப்ரோக்ராமை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? அதுக்கு இந்த ப்ரோக்ராமர்னு இருப்பாங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க எந்த ஒரு ஜாப்பை கொடுத்தாலுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங், கெப்பாசிட்டி பிளானிங், எம்ஆர்பி இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ. ஸோ சிஏபிபி அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங். ஸோ ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே பிளானிங் பண்ணணும். தென் கெப்பாசிட்டி பிளானிங், எவ்வளோ மிஷின்ஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ இடங்கள் தேவை, ஸோ எவ்வளோ லேபர்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எம்ஆர்பின்றது வந்து மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். ஸோ மந்த்துக்கு வந்து ஒரு 1000 ஜாப் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த 1000 ஜாப்புக்குரிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன, சரிங்களா? வாரம் வந்து நம்ம எவ்வளோ, அதாவது மந்த்லி எவ்வளோ நம்ம டெலிவரி பண்ணுறோம், ஸோ இப்போ எவ்வளோ தயாரிக்கணும், அவ்வளோ தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ மிஷின்ஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எம்ஆர்பியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷனுக்கு போகிறோம். ப்ரொடக்ஷன் பிளானிங் என்ன பண்ணுவோம், ஒரு ஜாப்புக்கு உரிய ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னென்ன ஆர்டரில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸை வந்து நம்ம அலாட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அலாட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் கண்ட்ரோலும் இருக்குது. இது அதிகமாக என்ன இருக்கக்கூடாது, அதிகமாகவும் நம்ம போயிடக்கூடாது. நமக்கு வாங்குகிற டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் கவுண்டிங்கில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் டூ டேட்டா பேஸ் மூலமாக எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்க டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், சிஎன்சி மிஷினுக்கு நம்ம அனுப்புகிறோம். சிஎன்சி மிஷினுக்கு அனுப்புகிறவனே நீங்கள் போட்ட ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி இந்த டூல் வந்து என்ன ஆகும், இந்த டூல் இருக்குல்ல, எனக்குள்ள டூல் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி சிமுலேஷன்ஸ் பார்த்துடணும். சிமுலேஷன்ஸ் பார்த்துட்டோம்னா அந்த டூலை கரெக்டாக மூவ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நான் ஆட்டோமேட்டிக் அடுத்து வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாப்புக்குரிய ரன்னிங் கண்டிஷனை கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதான் வந்து கேமையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியரி கொடுத்துருப்பாங்க. இது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் ஒரு ப்ராடக்ட் வந்து ஜாமெட்ரிக் மாடலிங் செஞ்சு மாடலிங் என்ன பண்ணுறாங்கன்னா அனலைசிஸ்க்கு உட்படுத்துறாங்க. அனலைசிஸ் உட்படுத்தி ஆப்டிமைசேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் டிசைன் அது பார்த்தீங்களா? ஸோ அதை தயார் செஞ்சு அந்த டேட்டாக்களை வரைபடுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த அதுக்குரிய டிசைனிங் அனுப்பியிருப்போம்ல அதுக்குரிய பிளானிங்கு, மேனேஜிங், குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது, இது எல்லா விஷயங்களுமே வந்து இதில் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ மெயினாக வந்து என்ன பார்ப்பாங்கன்னா அந்த ஒரு ஜாப் தயாரிக்கிறோன்னா அதுக்குரிய லீட் டைம் நார்மலாக முன்னேருந்து எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எவ்வளோ குறைக்க முடியும்னு மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி கொண்டு வந்தால் தான் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே வந்து அந்த டயக்ராம்ஸில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் டிபார்ட்மெண்ட், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டையுமே வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து இதில் உள்ள ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாஸில் இருந்து ஒரு டேட்டாஸை வந்து ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு வசதிகள் இருக்குது. இப்போ ஒரு கேட் இருக்குது, இல்லைன்னா கேம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னது இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு தேவையில்லை. அதை தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் போட தேவையில்லை. சிம்பிளாக ஒரே டிபார்ட்மெண்ட்டில் நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ கேட் அப்படின்றது வந்து ஜாமெட்ரிக் மாடலிங், இன்ஜினியரிங் அனாலிசிஸ், டிசைன் ரிவ்யூ வந்து ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங். உங்களோட ஆக்டிவிட்டிஸோட உங்களோட டேட்டா பேஸ் தான் வந்து கேட். ஸோ அது மாதிரி கேம்னா வந்து ஜாமெட்ரிக் டேட்டா, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸு, மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷனு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிஏபிபி, கெப்பாசிட்டி பிளானிங், எம்ஆர்பி, இந்த விஷயங்கள்லாம் இதில் வந்துடும். இப்போ செகண்ட் விட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாமே வந்து கேம் ஆக்டிவிட்டீஸ். ஏன் இப்படிலாம் இம்பாக்ட் பண்ணுறாங்க, என்ன என்ன பயன் அதனால் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து ஒன்று, இப்போ டேட்டாஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் நம்ம ரெடி பண்ணி அந்த டேட்டாஸை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் கொடுப்போம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை செக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வேலையை ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டைம் வந்து அதிகமாகணும். இப்போ சிம்முன்னு எல்லாமே ஒரே இன்டாக்ட் பண்ணி வச்சதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூடிய டைம் வந்து குறையுது. ஒரு இடத்துல இன்னொரு கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த டைம் நமக்கு வந்து ரொம்பவே குறையுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க டிசைன் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க ஒரு ஃபீட்பேக், இவங்க வந்து தயாரிக்கிறப்போ ஒரு ஃபீட்பேக் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் குழப்பங்கள் ஏற்படும், டவுட்ஸ் வரும். என்ன இப்படி வருது, அவங்க டிசைன் இப்படி தான் போட்டால் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் வரும். ஸோ அந்த பிரச்சனையே இருக்காது. எல்லாமே ஒரே இதாக ஆகிட்டோம்னா அதுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் டைம் கண்டிப்பாக குறையும். அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துருவாங்க. அதை மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தயாரிக்கக்கூடிய ஜாப்போட குவாலிட்டி எப்பயுமே ஈவனாக தான் இருக்கும், தரமாக தான் இருக்கும். இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அதோட குவாலிட்டி இருக்கும். பட் இது மிஷின்ஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனோட பொருளோட தரம் அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு டவுட்டும் ஐயப்பட தேவையில்லை. அடுத்து வந்து லேபர் ரெக்ரூட்மெண்ட்டு குறையும், கண்டிப்பாக குறையும். வரக்கூடிய காலங்கள் வந்து ஆட்டோமேஷன்ஸ், சரிங்களா? ஸோ லேபர் ரெக்ரூட்மெண்ட்டு குறையுது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நம்ம அந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸில் போகணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் ப்ராசஸில் எரர்கள் இருக்கவே இருக்காது. இது வந்து எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் இது போகிறதுனால சில கண்டிஷன்ஸில் வந்து எரர்கள் இருந்துச்சுன்னா அதுவே மென்ஷன் பண்ணி காட்டிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு அந்த எரரை காட்டுறதுனால நம்ம வந்து அதை வந்து சரி கட்டிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த டயக்ராம்ஸ் போட்டுக்கோங்க. டயக்ராம்ஸ் போட்டு உங்களுக்கு உள்ள டாபிக் தெரியல, இந்த டயக்ராம்ஸ் போட்டு இந்த டாப்பிக்கே எழுதிவிங்க. ஸோ கேட் ஃபங்க்ஷன்ஸ், கேம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சொன்ன மாதிரி ஜாமெட்ரிக் மாடலிங்கில் என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாமெட்ரிக் மாடலிங்கில் என்ன அப்படின்னா 2D 3D அந்த ட்ராயிங்ஸ் வந்து என்ன இருக்குது, என்னென்ன என்டிடிஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாமெட்ரிக் மாடலிங்கில் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ட்ராயிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பயன்படுத்தி என்டிடிஸை பயன்படுத்தி ட்ராயிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாலிட் மாடலிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் அனாலிசிஸ், அதை வந்து சப் கண்டிஷன்ஸுக்கு செக் பண்ணுவாங்க. லோடு கொடுத்தா எப்படி இருக்கும், அதாவது இது எல்லாமே அனிமேஷன்ஸ் தான், நாட் ஃபார் மேனுவல் ஒர்க்கு. இது வந்து அனிமேஷன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து தனித்தனியாக பண்ணுறத விட இப்போ சிஸ்டமேட்டிக்காக வந்ததுனால வேலைகள் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஹியூமன் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா ஹியூமன் வந்து ஒரு ஜாப்பை செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இது இந்த சிஸ்டமேட்டிக்கில் நம்ம 10 ஜாப் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இதில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா டிசைன் ரிவ்யூ அண்ட் எவாலுவேஷன். ஸோ முன்னே இருந்த டிசைனுக்கு இப்போ இந்த டிசைனுக்கு என்ன கம்பேரிசன்ஸ் பார்க்குறோம், ஒரு இல்லை மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தேவைப்படும், இந்த மாதிரியே வேல்யூ பண்ணி பார்ப்போம். அதுலேயுமே வந்து என்ன தான் இருக்கணும், முன்னே இருந்ததை விட இப்போ நமக்கு செலவு கம்மியாக இருக்கணும், ஆனால் குவாலிட்டி தரமாக இருக்கணும், சரிங்களா? டிசைன் ரிவ்யூ அண்ட் எவாலுவேஷன். ஸோ ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் டாக்குமெண்டேஷன் நம்ம ரெடி பண்ணிடுவோம். இது வந்து கேட் ஆக்டிவிட்டிஸ். இந்த டேட்டாஸ் ஃபுல்லாமே என்ன பண்ணுறோம், அதை சிஸ்டமேட்டிக் மூலமாக வந்து பூல் டேட்டா பேஸ் மூலமாக நம்ம கேமுக்கு அனுப்பப்போம். கேமுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கேமில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ஜாப் நீங்கள் டிசைனிங் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிக்சர் டிசைனிங் பண்ணணும், டூல் டிசைனிங் பண்ணணும், சரிங்களா? டூல் அண்ட் ஃபிக்சர் நீங்கள் தான் டிசைனிங் பண்ணணும். ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்சி மிஷினுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம், இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த என்சி மிஷினை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஜி கோட் யூனிட்குள்ள ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ணணும், சரிங்களா? அதான் வந்து நியூமெரிக்கல் கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங்.
ஜி கோடு எம் கோடை பயன்படுத்தி ப்ரோக்ராம் செட் பண்ணி முடிச்ச உடனே வரும். இதுக்கு நம்ம மிஷின்ஸில் வந்து அனுப்பணும்னா மிஷின்ஸில் அனுப்பி நம்ம சிமுலேஷன் செக் பண்ணிக்கலாம். சிமுலேஷனில் வந்து இந்த டூலு போகக்கூடிய பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும் எரர் இருக்குது இல்லைன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தயாரிக்க போகிறோம், நமக்கு எவ்வளோ ஆர்டர் கிடைக்கும், சரிங்களா, எவ்வளோ இடங்கள் தேவை, மந்த்லி வந்து மெட்டீரியல் எவ்வளோ வாங்கணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் கேம் ஃபங்க்ஷன்ஸில் வந்துடும். நைட் எல்லாமே முடிஞ்சு வச்சு அது இப்போ எங்கே போகிறோம்னா ப்ரொடக்ஷன் வந்து செய்ய போகிறோம். ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ நம்ம வந்து ஜாப் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஸ்பெசிலிட்டிஸையும் ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் கேம் ஃபங்க்ஷனில் ஃபைனலாக இருக்கக்கூடியது வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன் பிளானிங்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஜாப் தயாரிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னென்ன வந்து ஆப்ரேஷன் செய்ய போகிறோம், அதுக்கு உண்டான வந்து மிஷின்ஸ் என்ன, அதுக்கு லேபர் தேவைப்படுவாங்க, டூல்ஸ் என்னென்ன, அது எல்லாமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் வந்துடும். ஸோ பிகினிங்லேயே நம்ம அதை செஞ்சு வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்து வந்து மேற்கொண்டு மிஷின்ஸுக்கு வந்து எல்லா டேட்டாஸும் அனுப்ப முடியும். எதுவுமே ஒன் பை ஒன்னாக செஞ்சால் அதெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. சொல்லலாம் முதல் தனித்தனி டிபார்ட்மெண்ட் தான் இருந்தாங்க. இப்போ 2 பேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே இன்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து குழப்பங்கள் வந்து வராது. இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே டேட்டாஸ் இங்கே வரப்போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டான ஒரு மேனுஃபேக்சரிங் பிளானிங்கோ அந்த மாதிரி கேட்டாங்க. இதே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஷன்ஸு அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை வந்து அந்த ஒரு பயன் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ 2 ஃபங்க்ஷன்ஸுமே வந்து டூ டேட்டா பேஸ் மூலமாக நம்ம இன்டர்லிங்க் பண்ணி இதில் வரக்கூடிய அவுட்புட்டை வந்து மிஷின்ஸுக்கு கொடுத்துடணும். ஸோ மிஷின்ஸ் கொடுத்தோன்னே இந்த சிமுலேஷன் பார்க்குறப்ப டூல் எங்கெங்கே மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த பாத்து வந்து கரெக்டாக போதா, இப்படி போனால் இந்த ஜாப் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோம், எனக்குள்ளே வந்து மிஷின்ஸுக்கு அனுப்புகிறோம். இதுதான் வந்து கேட் கேம் இன்ட்ராக்டிவ். சரி, ரெண்டையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு டயராம்ஸ். இந்த டயராம்ஸ் கண்டிப்பாக போடணும். நான் சொன்ன விஷயங்களே இதில் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. இன்ட்ராக்டிவ் கேட்னா என்ன, கேம்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ரைட். ஸோ பயன்கள் ரொம்ப முக்கியம். ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, ஏன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதான் வந்து இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு டைம் குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில ட்ரைனிங் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவர் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும். அவங்க அனுப்பி அவங்க வந்து ஹார்ட் காப்பியை பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது ஒன்றாக இணைச்சதுனால ஒரே டிபார்ட்மெண்ட் ஆக்குறதுனால என்னாச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த டைம் வந்து குறையுது. இல்லை தென் அதுக்கப்புறம் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும்னு சொன்னால் அதை இன்டர்லிங்க் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டாஃபுக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் பண்ணுவாங்க. அந்த டிசைனிங் ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. அடுத்து 3வது முக்கியமானது மேனுஃபேக்சரிங் லீட் டைம். ஆனால் எப்பயுமே வந்து இது வந்து காமனாக இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ரிலையும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் மேனுஃபேக்சரிங் லீட் டைம் குறையுது அப்படின்னா ஹியூமன் மேனுவல் இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமா, சரியாக பண்ண முடியும். அப்போ இன்ட்ராக்ட் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா உடனே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறோம். ஸோ ஒரு ஜாப் செய்கிறோம் அப்படின்னா டக்குன்னு உடனே மேனுஃபேக்சரிங் பண்ணி அடுத்த ஸ்டெப் போயிடுது. அது வந்து குறையுது. ஆனால் முன்னதான் அப்படி கிடையாது. ஏகப்பட்ட வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியது ஹியூமன் ஒர்க் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி. ஸோ ஹியூமனோட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டி வந்து மிஷினரிஸில் நம்ம வந்து ஆட்டோமேஷன்ஸில் கொடுக்கறதுனால எல்லா ஜாப்புமே வந்து ஈவனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹியூமன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. அதே மாதிரி லேபர்கள் நமக்கு அதிகமாகவே தேவையில்லை. ஜஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 50% வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்லை. அந்த காஸ்ட் நம்மளுக்கு மிச்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்டு டிசைனிங் ப்ராசஸ் எரர் இருந்துச்சுன்னா உடனே வந்து என்னவாயிடும், ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும். சரிங்களா, உடனே ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும். ஸோ இதான் வந்து இன்டகிரேட்டட் கேட் கேம். ஸோ டவுட்ஸ் இருந்தால் பாருங்கள், எனக்கு ஃபோன் போட்டு கேட்கலாம்.